sa ni sa ri ma ga ma re ga ma pa ma ga re sa da da pa. புல்வெளி பெய்யும் சாரலை போல நீலம் குளிர் செய்யும் வான்மழை போல வான்வெளி உலவும் சூரியன் நிலவாய் தானென நினையா படைப்பும் நிலமாய் ஆசியும் அமைதியும் அகம் சேரவே இயேசு கிறிஸ்துவின் மனநிலை வேண்டும். ஆசியும் அமைதியும் அகம் சேரவே இயேசு கிறிஸ்துவின் மனநிலை வேண்டும். தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே ஆமென். ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவில் வருகின்ற அருமையான மரியாவிஷன் நேயர்களே, அன்பர்களே, நண்பர்களே, ஆர்வம் பெற்றவர்களே, ஆகஸ்ட் மாதம் 30 ஞாயிற்றுக்கிழமை, பொது காலத்தின் 22வது ஞாயிற்றுக்கிழமை இறைவார்த்தை சிந்தனை ஜெபத்திற்காக உங்களை அழைப்பதில் மகிழ்ச்சி அடைகின்றேன். திருவிவிலியத்தை எடுங்கள், மத்தேயு நற்செய்தியை 16வது பிரிவை எடுங்கள். 21, 27 அக்காலத்தில் இயேசு தாம் எருசலேமுக்கு போய் மூப்பர்கள், தலைமை குருக்கள், மறைநூல் அறிஞர்கள் ஆகியோரால் பலவாறு துன்பப்படவும் கொலை செய்யப்படவும் 3ஆம் நாள் உயிருடன் எழுப்பப்படவும் வேண்டும் என்பதை தம் சீடருக்கு அந்நேரம் முதல் எடுத்துரைக்க தொடங்கினார். பேதுரு அவரை தனியே அழைத்துக் கொண்டு, ஆண்டவரே, இது வேண்டாம், இப்படி உமக்கு நடக்கவே கூடாது என்றார். ஆனால் இயேசு பேதுருவை திரும்பி பார்த்து, என் கண்முன் இல்லாத சாத்தானே, நீ எனக்கு தடையாயிருக்கிறாய். ஏனெனில் நீ கடவுளுக்கு ஏற்றவை பற்றி எண்ணாமல் மனிதருக்கு ஏற்றவை பற்றியே எண்ணுகிறாய். பின் இயேசு தம் சீடரை பார்த்து, என்னை பின்பற்ற விரும்பும் எவரும் தன்னலம் துறந்து தம் சிலுவை தூக்கி கொண்டு என்னை பின்பற்றட்டும். ஏனெனில் தம் உயிரை காத்துக்கொள்ள விரும்பும் எவரும் அதை இழந்து விடுவர். மாறாக என் பொருட்டு தம்மையை அழித்துக் கொள்கிற எவரும் வாழ்வடைவர். மனிதர் உலகம் முழுவதையும் ஆதாயமாக்கி கொண்டாலும் தம் வாழ்வியை இழப்பார் எனில் அவருக்கு கிடைக்கும் பயன் என்ன? அவர் தம் வாழ்வுக்கு ஈடாக இதை கொடுப்பார். மானிட மகன் தம் தந்தையின் மாட்சியோடு தம் வானக தூதர்களும் வரப்போகிறார். அப்பொழுது ஒவ்வொருவருக்கும் அவர் செயலுக்கு ஏற்ப கைமாறு அளிப்பார் என்றார். கிறிஸ்து வழங்கும் நற்செய்தி. கிறிஸ்துவை உமக்கு. அன்பர்களே, நண்பர்களே, ஆர்வை பெற்றோர்களே, அருமையான மரியாவிஷன் நேயர்களே, இவ்வளவு நாள் நீங்கள் மரியாவிஷன் செய்திகளை கேட்கிறீர்கள், ஜெபிக்கிறீர்கள். அதற்காக நான் உங்களுக்கு நன்றி செலுத்துகிறேன். மரியாவிஷன் மிகச்சிறந்த ஒரு செய்தியாக இருக்கும். சமூக ஈடுபாடு கொண்டவர்களுக்கு மிக பொருத்தமான ஒன்றாக இருக்கும். காரணம் என்னவென்று, சமூகத்தில் ஈடுபட வேண்டும் என்பதுதான் ஆன்மீகத்தினுடைய அடிப்படை கோட்பாடாக இருக்கிறார். இவரைதான் ஆண்டவர் இயேசுனுடைய இறைவார்த்தையை கேட்கின்ற பொழுது இன்று முக்கியமாக துயரமாக இருக்கும். மத்தேயு நற்செய்தி 16, 21, 27 இன்றியமையாத இறப்பு என்று ஒரு தலைப்பை கொடுத்திருக்கிற மைய சிந்தனை. இன்றியமையாது. தன்னலம் துறந்து பிறர் நலத்தை தேடுகின்ற, தன்னலம் துறந்து பொது நலத்தை தேடுகின்றதன் வாழ்வு. அதைத்தான் ஆனால் காந்தியடிகள் அழகா சொல்லுகிறார். மற்றவர்களுக்காக நாம் எதை செய்கிறோமோ அதுதான் வாழ்வினுடைய அர்த்தம். மற்றவர்களுக்காக நாம் எதை செய்கிறோமோ, என்ன பணிவிடை செய்கிறோமோ அதுதான் நம்முடைய வாழ்வுக்கு அர்த்தத்தை கொடுக்கக்கூடிய ஒன்றாக இருக்கும். எனவேதான் சீடத்துல அவருடைய மனநிலையை கொஞ்சம் கொஞ்சமாக பக்குவப்படுத்துகிறார் இயேசு. எருசலேமுக்கு செல்லுகிறோம், ஆபத்தான இடம், சூழ்ச்சி செய்கின்றவர்கள், கொலை செய்யக்கூடியவர்கள், பொய்யும் புரட்டும் களவாணத்தின்களும் லஞ்சமும் மூலமும் தாண்டவம் ஆடக்கூடிய எருசலேம். அங்கே சென்றால் அவர்களுக்கு எதிராக நாம் போதித்துக் கொண்டிருப்பது என்பதை அவர்களுக்கு நன்றாக தெரியும். எனவே அவர்கள் நம்மை ஒழித்து விடுவார்கள் என்று சொல்லுகின்றார். கொண்டு விடுவார்கள். அதில் நிச்சயமாக மாற்று கருத்து இருக்க முடியாது. இந்தியாவிலே இருந்த சூழ்நிலையில் சுதந்திரத்துக்காக போராடினார கண்ணல் காந்திகளை சுட்டுக் கொள்வார்கள் என்பது தெரியாதா?
நிச்சயமாக தெரியும். ஆபிரகாம் லிங்கனை கொல்வார்கள் என்று ஆபிரகாம் லிங்கனுக்கு தெரியாதா? நன்றாக தெரியும். சிறையில் தள்ளுவார்கள் என்று மண்டேலா எதிர்பார்க்கவில்லையா? எதிர்பார்த்தார். ஸ்டான் சுவாமி எதிர்பார்க்கவில்லை, எதிர்பார்த்தார். ஆனால் சில வேளையில் எதிர்பார்த்ததுக்கு மேலாக நடந்துவிடும். அதுவும் இந்த சூழ்ச்சி செய்கின்றவருடைய செயல்பாடுகளில் ஒரு பகுதியாக இருப்பதை பார்க்கிறோம். எனவே இயேசு சீடர்களது மனதை பக்குவப்படுத்துகிறார். கொஞ்சம் கொஞ்சமாக சொல்லி புரிய வைக்கிறார். எருசலேமுக்கு செல்கிறோம். ஆபத்தான ஒரு சூழ்நிலை, இருளின் ஆட்சி நடக்கின்ற ஒரு சூழ்நிலை. எனவே உங்களை எதிர்ப்பார்கள், என்னை எதிர்ப்பார்கள், கொல்வார்கள். எழுத்தாளர்கள், போராளிகள், சமூக சிந்தனையாளர்கள் இவர்களையெல்லாம் கொல்லுவார்கள். இன்றைய மத்திய அரசு திட்டம் போட்டு கொல்லும். மாணவர்களையும் கொல்லும், ஆண்களையும் கொல்லும், பெண்களையும் கொல்லும், தலித்துகளையும் கொல்லும், சிறுவர்களையும் கொல்லும். அதுதான் இஸ்ராயல் உளவு பிரிவுகளிலிருந்து உதவி பெற்று யார் யாரெல்லாம் டெல்லியில் போராடினார்கள் என்பதை அவர்கள் அறிந்து அவருடைய படங்களை எல்லாம் சேகரித்து அவருடைய வாழ்க்கை பின்னணியெல்லாம் பார்த்து அவர்களை பழிவாங்க வேண்டும் என்று துடிக்கின்ற ஒரு அரசு. அதைத்தான் தமிழ்நாடு அரசும் செய்வதற்கு தயாராக இருக்கிறது. காரணம், அதிகாரம், அந்தஸ்து, பணம், பெயர், புகழ். ஆண்டவர் சொல்லுகிறார், நாம் பணத்திற்காகவோ அதிகாரத்திற்காகவோ புகழுக்காக வரவில்லை. எனவே நிச்சயமாக இறப்பு என்பது இன்றியமையாத ஒரு சூழ்நிலையாக இருக்கிறது. மீட்பு வர வேண்டும் என்றால் இறந்து ஆக வேண்டும். உயிர்ப்பின் ஞாயிறை கொண்டாட வேண்டும் என்றால் பெரிய வெள்ளிக்கிழமை சந்திக்க வேண்டும் என்றெல்லாம் நாம் அடிக்கடி சொல்லுகின்றோம். ஆனால் வாழ்க்கையில் வருகின்ற பொழுது கஷ்டப்படுகின்றோம், துன்பப்படுகின்றோம், துயரமாக இருக்கிறது. அன்புக்குனி அவர்களே, அப்பொழுதுதான் பேதுரு மீண்டும் உணர்கின்றார். பேதுருக்கு நல்ல நம்பிக்கை இருந்தது, ஆனால் இப்பொழுது அவருக்கு கோபம் வருகிறது. ஆண்டவரை இப்படியெல்லாம் பேசிட்டு தெரியாதீர், அது உமக்கு தேவையில்லை. அதை செய்வதற்கு அரசியல்வாதிகள் செய்வார்கள், சமூக மாற்று பணியாளர்கள் செய்வார்கள், சமூக சிந்தனையாளர்கள். நீர் கடவுள், நீர் மெசியா, இப்படியெல்லாம் பேசக்கூடாது என்று அவரை கண்டிப்பதை பார்க்கின்றோம். இன்றும் அருள்பணியாளர்கள், அருட்சௌதரிகள், பொதுநிலையினர் தீவிரமாக இன்றைய சமூக நிகழ்வுகளை எல்லாம் ஆய்வு செய்து சமுதாய மாற்றத்திற்காக செயல்பட துணிந்தார். நீங்கள் இதெல்லாம் பேச வேண்டிய அவசியம் இல்லை. பங்கு தந்தை இப்படியா பேசுவது? சாமியார் இப்படியா பேசுவது? அருட்சௌதரிகள் இப்படித்தான் பேச வேண்டுமா? கோயிலில் இறைவார்த்தை சொல்ல வேண்டும், போய்கொண்டே இருக்க வேண்டும், அதுதான் உங்களுடைய பணி என்று சொல்வதை நாம் பார்க்கின்றோம். என்னிடத்துல பல பேர் சொல்லி இருக்கிறார்கள், இப்படி சொன்னால் உங்களுக்கு பதவி உயர்வு எப்படி கிடைக்கும்? பெரிய நிறுவனங்களில் எப்படி உயர்வு கொடுப்பார்கள்? கொடுக்க மாட்டார்கள். அது நல்லா தெரிந்ததுதான். எனவே ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை பார்த்து பேதுரு அதைத்தான் சொல்லுகிறார். இப்படி பேசிக்கொண்டு தெரிந்தால் உண்மை கொன்று விடுவார்கள், உமக்கு அது நடக்கக்கூடாது. நீர் கடவுள், நீர் மீட்பர், நீர் ரட்சகர். எனவே உமக்கு இது நடக்கக்கூடாது, எங்களுக்கு நடந்தால் பரவாயில்லை என்று சொல்லுகின்ற விதத்துல அன்புக்கு மரியாவிஷன் நேயர்களே ஒரு சிந்தனை புரட்டி போடுகின்றார். அதனுடைய அடிப்படையிலே அவர் தொடர்ந்து பேசுகின்ற பொழுது தன்னை நினைத்து கொண்டிருப்பவர்கள், தாய் தந்தையை நினைத்து கொண்டிருப்பவர்கள், அவர்கள் எல்லாம் வாழ்வை கண்டுகொள்ள முடியாது. சிலுவையை தூக்கி கொண்டு வர வேண்டும். சிலுவைகளாக வருகின்ற ஏற்றத்தாழ்வுகள், மனச்சோர்வுகள், மன கஷ்டங்கள், மன துன்பங்கள், விரக்திகள், இவைகளெல்லாம் தாங்கிக் கொள்ள வேண்டும் என்று சொல்லுகின்றார். மனிதன் உலகமெல்லாம் தனதாக்கி கொண்டாலும் தன்னுடைய வாழ்க்கையை இழந்து விட்டால் பயனில்லை. நிறைய பணம் இருக்கும், சொத்து இருக்கும், நிறைய அரசியல்வாதிகளை நாம் பார்க்கின்றோம், மன நிம்மதி இல்லாமல் கிடக்கக்கூடியவர்களை பார்க்கிறோம். நிறைய பெரிய வீடு இருக்கும், நிறைய சொத்துக்கள் ஆஸ்திகள் இருக்கும், பிள்ளைகள் பல்வேறு நாடுகளில் இருப்பார்கள். எப்படி இருந்தாலும் வயிற்றுக்குத்தானே சாப்பிட முடியும், அதோடு அதனுடைய வேலை முடிந்து விடுகிறது. அதுபோல் இந்த வாழ்க்கை அர்த்தமுள்ள ஒன்றாக இருக்க வேண்டும் என்றால் அண்ணல் காந்தியடிகள் சொல்வதை அடிக்கடி நாம் சிந்திக்கணும். பிறருக்காக வாழுகின்ற பொழுதுகள் தான் உண்மையான வாழ்க்கை. எவ்வளவு காலம் வாழ்ந்தோம் என்பது அல்ல, எப்படி வாழ்கிறோம் என்பதுதான். எத்தனை பேருக்கு உதவி செய்தோம் என்பதுதான், எத்தனை பேருடைய வாழ்க்கையிலே வழிகாட்டினோம் என்பதுதான், எத்தனை பேருடைய வாழ்க்கையிலே ஒளிகாட்டினோம் என்பதுதான், எத்தனையுடைய வாழ்க்கையிலே குறிக்கோள் கொடுத்தோம் என்பதுதான், அவர்களை உற்சாகப்படுத்தினோம் என்பதுதான் நம்முடைய வாழ்வினுடைய அர்த்தமாக இருக்க முடியும் என்பதை ஆண்டவர் இயேசு அருமையாக இந்த இறைவார்த்தையிலே சொல்லுகிறார். எனவே இறப்பு என்பது
இன்றியமையாது. அது இன்றியமையாது. தன்னிலிருந்து கொடுத்து, தனக்குள்ளது எல்லாவற்றையும் கொடுத்து, உயிரையும் கொடுப்பதுதான் இறையாட்சியினுடைய மேலான தத்துவமாக இருக்கிறார். ஜபிப்போமாக. எங்கள் நல்ல தந்தை இறைவா, எங்களுக்காக மனித உருவ எடுத்து வளர்ந்து வாழ்ந்து போதித்து நல்ல காரியங்களை செய்து எங்களுக்காக உயிரையும் கொடுத்தீரேன். மரியா விஷன் சேனலை பார்த்து கொண்டிருக்கின்ற அன்பின் பிள்ளைகளுக்காக நாங்கள் ஜெபிக்கின்றோம். அவர்களை ஆசிரியத்திலும் எல்லா விதமான சூழ்நிலைகளிலும் நாங்கள் உம்மை சார்ந்து உம்மோடு இருந்து உம்மோடு வாழ்ந்து உம்மோடு மடிந்து உயிர் தள்ள வேண்டிய ஆற்றலை தாரும். ஆமென். தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே